புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடும் இளம் வேட்பாளரான லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் ஆதரவை பெற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் உள்ளூர் வளர்ச்சி போன்ற முக்கிய அம்சங்களை முன்வைத்து தனது பிரச்சாரத்தை வலுப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணா நகர் பகுதியில் 23வது பூத் தலைவர் மோகன் மற்றும் 26வது பூத் தலைவர் உமா ஆகியோர் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்தார். அப்போது அவர் தனது கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பெண்கள், முதியோர் மற்றும் இளைஞர்களிடையே அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், சுரேஷ் மற்றும் பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். பிரச்சாரத்தின் போது குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, வடிகால் அமைப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற பொதுமக்களின் முக்கிய கோரிக்கைகளை கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி அவற்றிற்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் நிர்வாகத்தை உருவாக்குவோம் என உறுதியளித்தார். மேலும் புதுவையின் முழுமையான வளர்ச்சிக்காக புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் அரசியல்தான் எங்களின் இலக்கு என அவர் தெரிவித்தார். இந்த தீவிர பிரச்சாரம் மூலம் காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.